அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கான மினி விலாக் என்னென்னு பார்த்துடலாமா? லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். ஆனியன் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக எடுத்துக்கோங்க. இன்னொரு தாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் வரளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு டவாவை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்கு மசாலா தடவி வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். அது பாட்டு பொரியட்டும். சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஆனியன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் வரளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு கைப்பிடி வரளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொடியாக கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்ல ஒரு பிங்க் கலர் வரட்டும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் வரளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி போட்டு விட்டுருங்க. மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடும். மசாலா ஸ்மெல் எல்லாமே போனதுக்கப்புறம் இப்போ வடித்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் வரளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஆனியன் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.